தனி ஒளி. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் 10 Head தமிழ். ஸோ படையப்பா படத்தோட ரீரிலீஸை பற்றி தலைவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு இன்னைக்கு. படத்தில் உள்ள மேக்கிங்ஸை பற்றிலாம் நல்லா ஃபன்னாக சொல்லிட்டு இருந்தாரு. நல்ல விஷயம்லாம் நிறையா பேசியிருந்தாரு. நல்ல கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. நிறைய சீனை வந்து அவரே கிரியேட் பண்ணி நிறையா பண்ணியிருக்காரு படத்தில். அதெல்லாம் சூப்பராகவே சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது அவரோட கதை வேற, அவரோட படமாக அது. ஸோ கேட்கவே பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு கேட்கவே. என்ன அது தலைவன் அந்த மாதிரிலாம் படம் பயங்கரமாக எடுத்திருக்கான்னு. அண்ட் அந்த இன்டர்வியூ நல்லபடியாகவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலி அந்த இன்டர்வியூலே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு நம்ம தலைவர். என்ன மாதிரி அப்டேட்னா, படையப்பா 2க்கு ஸ்டோரி பேஸ் பண்ணி எழுதிட்டு இருக்காங்களாம் கதை. ஆமாங்க, நீலாம்பரி படையப்பா 2 அப்படின்னு போட்டு ஸ்டோரி மேக் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதை பற்றி தான் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கான். ஸோ அது நல்லபடியாக வந்தால் அது படமாக எடுக்கலாம் அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. கேட்கவே பயங்கரமாக இருந்துச்சு. படையப்பா 1லே கிளைமேக்ஸில் வந்து நீலாம்பரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஜென்மத்தில் நீ வந்து இதாகிட்ட, இன்னொரு ஜென்மத்தில் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. படையப்பால இன்னொரு யூனிவர்ஸ் வந்து திரும்பி படையப்பா பிறக்கிறாரு, நீலாம்பரி இருக்காங்க, அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு ஃபைட் நடக்குது. திரும்பி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்குமா, இன்னொரு யூனிவர்ஸ் மாதிரி இருக்குமா, இருந்தால் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ ஸ்டோரி இப்போ தான் வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லபடியாக எடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா பயங்கரமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அப்டேட்டு வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. ஸோ தலைவர் சொல்லியிருக்காரு, இது எந்த அளவுக்கு வந்து ரியாலிட்டியில் வரும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ எடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஸோ அவரே சொல்லியிருக்காரு இந்த இன்டர்வியூவில், நீங்கள் போய் பாருங்க, பயங்கரமாகவே இருந்துச்சு. அண்டு இந்த நான்லாம் அந்த காலத்தில் பார்க்கும்போது நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்க அப்படியே பார்க்கணும் ஆன்னு பார்த்துட்ருப்போம் படத்தை. அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம், போரே அடிக்காது. ஸோ இவ்வளோ வருஷம் கழித்து பார்ட் 2 கதை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் அப்படியே கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸு கேட்டோன்னே அதுக்காகவே ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணணுன்னு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். பை த வே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. எனக்கு தலைவர் ஃபேனாக இருந்தால் அந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபைனலி 12/12/2025 அன்னைக்கு படையப்பா ரீரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் 10 Head தமிழ். See you next video. Bye guys. என் ஒளி தனி ஒளி.